வணக்கம், என் பேர் உபாஸ்னா. டுடே என்னோட படம் என்னை சுடம் பனி ரிலீஸ் ஆக போகுது. ஹோப் எல்லாருக்கு அது பிடிச்சிருக்கு. தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். இட்ஸ் சூப்பரான ஃபிலிம். ஐ எம் கிளாட் த பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் இட். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ என்ஜாய் த மூவி. வெரி நைஸ் மூவி. ஒரு நல்ல வேல்யூ பேஸ்ட் மூவி அபவுட் நாட் பீங் வெரி பப்ளிக் அபவுட் ஃபோன் நம்பர்ஸ், அபவுட் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ். அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம பார்த்து சொசைட்டியில் இப்போ ரோட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஃபோனை எடுத்து நம்பர்ஸோ இல்லை செல் நம்பரோ சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி யூனோ டேஞ்சரஸ். யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியல் சோஷியல் மெசேஜ் பேஸ்ட். ஸோ வெரி நைஸ் மூவி. ரொம்ப நைஸ் ஆக்டிங். ஆஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், நைஸ் ஆக்டிங். எனக்கு பர்சனலி ஹீரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. அவர் ரொம்பவே எக்ஸ்ப்ரெசிவான ஆக்டிங். ஸோ வெரி நைஸ் ஆக்டிங். ஐ திங்க் இந்த வில்லன் டப்பிங் ஐம் நாட் ஷுர். ஐ திங்க் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். கமர்ஷியலாக இல்லாமல் இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம். பட் அதர்வைஸ் இட்ஸ் குட். அதர்வைஸ் த தாட் ப்ராசஸ், த மெசேஜ் வாஸ் ஸோ குட். இந்த படத்தோட டைட்டில் வந்து என்னை சுடும் பனி. அதாவது பொண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்காக இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க. எல்லா பொண்ணுங்களும் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய ஏமாந்து போகிறாங்க. நம்பர் கொடுத்துட்டு தேவையில்லாமல் அவங்க நல்லவங்கன்னு நினச்சி பேசி எல்லாம் ஏமாந்துடுறாங்க. அப்படி யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு நம்ம ராம் செல்வா சார். வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மெசேஜ் வந்து போர் அடிக்காமல் கொடுக்குற மாதிரி அழகாக படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின், ஹீரோ எல்லோரும் புது ஃபேஸாக இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் வில்லனாக நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் டைம் நடித்தாலும் ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஹீரோ வில்லன் எல்லாத்ததும் போய் பாருங்கள். நானும் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். பெண்களுக்கெல்லாம் மெசேஜ் சொல்கிற விதமாக இருக்குது. பாதுகாப்புலாம் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது படம். லேடிஸ் பாதுகாப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு சைக்கோ கேரக்டர்ஸு நாட்டில் நல்லவன் மாதிரி இருப்பான், அவனை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி இருக்கப்போ ஒரு சைக்கோவாக இருந்து லேடிஸ்க்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் தான். இந்த மாதிரி சைக்கோங்கெல்லாம் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதுதான் கண்டென்ட்டாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை கூட இருக்கிறவங்களே நல்லபடியாக பார்த்துக்கணும். கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆனால் கூட நாட்டில் ரொம்ப கெடுதல் நடக்குது இல்லையா? பெண்கள் நம்மளோட சார்ந்த பெண்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. புது முகங்களாக இருந்தால் கூட பெண்களோட பாதுகாப்புக்காக ஒரு முன் வந்து எடுக்கிறாங்க இல்லையா? அதில் நல்லா தான் இருக்குது. அந்த வில்லன் கேரக்டர்லாம் வந்து வில்லனாகவே நினைக்க முடியல. ஆனால் இப்போலாம் வந்து நாட்டில் அப்படியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சாதாரணமாக இருக்கவங்க கூட ஒரு வில்லத்தனமாக உள்ளுக்குள்ளே அவங்க மனசில் 1000 குரோதம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஒரு ஹாப்பியாக இருக்குது. சிங்கம் புலி சார்லாம் ஒரு காமெடியாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பாக்யராஜ் சார்லாம் அவங்க பார்த்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலாக பட நேம் வந்து என்னை சுடும் பனி. படம் ரொம்ப நல்லா இருக்குது. சோஷியல் மீடியாவில் லேடிஸ் மற்ற குழந்தைங்கெல்லாம் எப்படி ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பாக்கியராஜ் சார், சுந்தரராஜன் சாரெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சினிமாவில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வன் ஃபைட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாய் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லோரும் நம்ம படத்தை பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், இது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மெசேஜ் இன்பாக்ஸில் மெசேஜ் வரும்போது நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும், ப்ளஸ் வெளியில் இருந்துட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்பர் சொல்லும் போது நம்ம சேஃபாக நம்பர் சொல்லணும். அதனால அதை கண்டிப்பாக நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நல்லா இருக்கு. சாண்டி மாஸ்டர் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு, சொல்லவே வேணாம். அவரோட இது ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு நம்பர் கொடுக்குறனால மாத்திரம் பிரச்சனை இல்லை. ஒருத்தரை நம்பி நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்னா விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம பர்சனலாக விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்க நம்மளை நோட் பண்ணி அவங்க நம்மளை மாட்ட வச்சுருவாங்க. இதுதான் நடக்குது. ஸோ அதனால் நம்பர்னால மாத்திரம் கிடையாது, நம்ம யாரையும் நம்பக்கூடாது. மெயினாக அதுதான். பொண்ணுங்க வந்து ஈஸியாக ஒருத்தர் பேசினா அவங்க கரெக்டானவங்க அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நம்பிடுறாங்க. பொண்ணுங்க பசங்க எல்லோரும் ஏமாந்தவங்க தான். பட் இருந்தாலும் பொண்ணுங்களுக்காக இது மெயினாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள்.
சாண்டி மாஸ்டரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்குது. அதில் இருக்கிற அந்த சாங்கோட லைனை கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்போவுமே சாண்டி மாஸ்டர் சாங் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் சார் வந்து சின்ன கேரக்டர் பண்ணாலும் பர்ஃபெக்டாக உள்ளது உள்ள மாதிரி சொல்வார். அதில் சின்ன சின்ன காமெடியும் இருக்கும். அதில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளெல்லாம் உங்கள் கிளாமரை பார்த்து நானே விழுந்துருவேன் அப்படியே ஒரு சின்ன காமெடியெல்லாம் பேசியிருப்பார். ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் அவரும் பாருங்கள். சிங்கமுலி சாரும் நல்ல காமெடி பண்ணியிருக்காரு. பட் இப்போ அவரோட படத்தை அவர் பார்க்குறதுக்கு அவர் இல்லை. அதுதான் எங்களுக்குள்ள ஒரு வருத்தமாக இருக்குது. எல்லாமே காமெடியும் இருக்குது, ரொமான்ஸும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லோரும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. பெண்களுக்கான படம் தான். ஒரு பொம்பளை பிள்ளைங்களாம் இப்போ வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருந்துட்டு போகிறாங்க. பப்ளிக் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நம்பர் ஷேர் பண்ணுறது அப்படின்லாம். இது ரொம்ப ஒரு நம்பர்னால எவ்வளோ பிரச்சனை வருது, நம்மளுக்கு எவ்வளோ பாதிப்பு வருதுங்கிறத இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ராம் சார். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்கிறது நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் இதை வந்து யாருமே வெளியே சொல்ல மாட்டோம். ஸோ இந்த படத்து மூலிமா சொல்கிறது வந்து கண்டிப்பாக பப்ளிக் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இனி எல்லாருமே நம்பரை கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பாக்யராஜ் சார்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஹீரோ அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வேறு லெவல். உண்மையாலுமே மைல்டாக போகுது மியூசிக். ரொம்ப பயம் அதிர்ச்சி அது எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக மைல்டாக இருக்குது. சார் வந்து ராம் சாரோட டைரக்ஷன் வந்து நான் எதிர்பார்க்கல. சாரை ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் இவ்வளோ அழகாக கொண்டு போவார் கதையன்றது நான் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படம் வரலங்கிறதே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் யாருமே பெரிய ஆக்டர்ஸ் கூட யாருமே எடுத்தது கிடையாது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க பப்ளிக் அவேர்னஸ். பெண்கள் முழுக்க எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. ஆனால் பெண்களுக்குங்கும் போது அவங்களோட பாதிப்பு முழுக்க 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 அவங்க மட்டும்தான் அனுபவிச்சு ஆகணும். வெளியில் யாரும் வந்து அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதில் நம்ம நல்லா கரெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணுங்கிறத படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு சார். ரொம்ப சிரிச்சேன். நல்லாயிருக்கு. அப்படிலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யங்கர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொல்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த இதை பார்த்து கொஞ்சம் நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்குது. அது பார்க்குறவங்கள பொறுத்து தான் இருக்குது. நான் உண்மையாக சொல்லணும்னா எவ்வளோ அவேர்னஸ் கொண்டு வந்தாலும் நம்ம மக்கள் ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க. உண்மை தானே? எவ்வளோ அவேர்னஸ் இந்த மாதிரி படம் கொண்டு வந்தாலுமே நம்ம மக்கள் வந்து ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க. சேஃப் இல்லாத சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. அதுதான் பொது இடத்துல நம்ம வந்து ஒரு ஜிபே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கடையில் போயிட்டு நம்பர் ஸ்கேன் பண்ணி இது பண்ணாலும் சரி, நம்பரை வந்து நம்மளுக்கு சேஃபாக மற்றவங்களுக்கு இது சேஃப் இல்லாத ஒரு அப்போ அப்படி சொல்ல போனால் எல்லா இடத்துலையுமே இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம நம்பர் கொடுக்காட்டாலுமே ஏதோ ஒரு வழியில் நம்ம நம்பரை டேட்டா வச்சு எடுத்துடுறாங்க. ஸோ இது மொத்தத்துக்கே வேர்ல்டில் இது சேஃப் இல்லாத ஒரு விஷயம். ஆமாம். ஃபீல் ஆகுதுன்னா நம்ம பர்சனல் அனுபவம் அதில் தெரியுது. நம்ம நம்பர் ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அனுபவம் அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. ஆஹா இப்படி தான் நம்மளும் பண்ணியிருப்போம், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இணைத்தொடும் பனித்துளி அப்படியா? ஓகே. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள். அந்த சோஷியல் மீடியா மெசேஜ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அவங்க பிளாட்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. சோஷியல் அவேர்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து நம்பர் எடுத்து எந்த மாதிரிலாம் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணி பண்ணுறானுங்கிறத மெசேஜ். இது நம்ம பிளாட் என்னமோ ஒரு பழைய பிளாட்டு தான். ஏன்னா பொள்ளாச்சி சம்பவம் பார்த்துட்டோம், நாகர்கோவில் சம்பவம் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த பிளாட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் சொல்ல வந்த விதத்தை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மியூசிக் செம்ம ப்ளஸ் பாயிண்ட். படத்துக்கு வந்து ரொம்ப மியூசிக் ப்ளஸ் பாயிண்ட். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோ அவங்களுடைய இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான் சொல்ல முடியும். ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோ தான்.